அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாஸ்து பதிவுகள் நம்ம பார்க்க இருக்கிறது கன்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் பூஜை அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா, அதனால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படுகிறது, என்ன தீமைகள் ஏற்படுகிறது என்பதை மிக சுருக்கமாக பார்க்கலாம். நான் உங்கள் வாஸ்து குணா சுப்பிரமணியன். நம்ம வீட்டுல கன்னி மூலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாங்க அதை பார்த்துடலாம். தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய கார்னரே தென்மேற்கு மூலை என்று சொல்கிறோம். இதற்கு கன்னி மூலை என்றும் நைரோதி மூலை என்றும் பள்ளி மூலை என்றும் பல பெயர்கள் வைத்து பல ஊர்களை அழைக்கிறாங்க. பொதுவாக வாஸ்து சாஸ்திரத்தில் நம்ம தென்மேற்கு மூலை என்று சொல்கிறோம். இந்த தென்மேற்கு மூலையில பூஜை வைத்து வழிபாடு செய்தால் நமக்கு ஏதாச்சும் நன்மைகள் ஏற்படுமா கேட்டீங்கன்னா ஒருபோதும் நன்மை ஏற்படுவதில்லை. தீய விளைவுகள் மட்டுமே அதில் ஏற்படுகிறது. சரிங்க, அங்க பூஜை அறை வைத்து வழிபாடு செய்யணும், நமக்கு தீய விளைவுகள் ஏற்படுகிறது. அங்க என்னதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் மட்டும்தான் அங்க இருக்கணும். அதாவது குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க மட்டுமே அந்த அறையில் படுத்து உறங்க வேண்டும். அதனால் அவன் நன்மை மட்டுமே நடைபெறும். சரிங்க, அந்த என்ன தீய விளைவுகள் ஏற்படும் கேட்டீங்கன்னா தொடர்ந்து தென்மேற்கு மூலையில பூஜை அறை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவி நிரந்தரமாக பிரிவதை பார்க்க முடிகிறது. கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் வேலை நிமித்தமாகவோ அல்லது விவாகரத்தை பெற்று தனித்தனியாக வாழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த வீட்டுல தென்மேற்கு மூலை பூஜை அறை வைத்திருப்பாங்க, அவங்க இன்னொரு வீட்டுக்கு இடம் பெயர்வாங்க இல்லைங்களா, அந்த வீட்லயே தென்மேற்கு மூலையில தான் பூஜை அறை வைத்து அங்க வழிபாடு செய்யறதை பார்க்க முடிகிறது. உறவினர்கள் இடையேயான பகையை ஏற்படுத்தி உறவு முறைகள்ல சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களிடையே உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்துகிறது. சரிங்க, இந்த தென்மேற்கு மூலை பூஜை அறை பல மாவட்டங்கள்ல தான் அதிகமா பார்க்க முடியுது. எங்கன்னா தேனி, கம்பம், குமிளி, அப்புறம் திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், பண்ருட்டி, சிதம்பரம், இந்த விருதாச்சலம், இது போன்ற மாவட்டங்கள்ல அதிகமாக பார்க்க முடிகிறது. இந்த தென்மேற்கு மூலைகள்ல பூஜை அறை வைத்து வழிபாடு செய்வதையும் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக ஒரு கேள்வி என்னன்னா, தென்மேற்கு மூலையில பூஜை அறை வைக்கவே கூடாதா, இல்ல யாருக்கு அது நன்மை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல் வாழ்க்கையில வாழாம நமக்கு லௌதிக வாழ்க்கை வேண்டாம், குடும்ப வாழ்க்கை வேண்டாம் என்று சன்னியாசியாக போறவங்க, ஒரு ஆசிரம் வைத்து வழிபாடு செய்யறவங்க, எனக்கு துறவுரம் மேற்கொண்டு போறவங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு தென்மேற்கு மூலையில் பூஜையை செய்யும் பொழுது அவங்களுக்கு வாழ்ந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அவங்க இருப்பாங்க. அவங்க தாராளமா வழிபாடு செய்துக்கலாம். நீங்க குடும்பத்துடன் வாழ வேண்டும் என்றால், நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்றால் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பூஜை அறை உங்கள் வீட்டில் இருந்தால் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். அது எங்க அமைக்கலாம்னா நீங்க தெற்கு பகுதி நடுப்பகுதியில அமைத்துக் கொள்ளலாம், மேற்கு நடுப்பகுதியில் அமைத்துக் கொள்ளலாம். நீங்க கிச்சன்ல கூட தாராளமாக பூஜை அறை ஒரு பக்கம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். நீங்க மாற்றி அமைக்கும் பொழுது சில மாற்றங்கள் உடனடியாக ஏற்படுவதை நீங்க கண்கூடா பார்க்க முடியும். அப்படி மாற்றங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, அல்லது எனக்கு தொலைபேசியிலோ அல்லது வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு தகவலை தெரிவிங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வாஸ்து ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.